பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா. முதல் கடவுள் விநாயக பெருமானையும் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் எல்லா விதமான நலமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பதிவை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் மகர ராசியில் ஒரு 6 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது. எந்தெந்த கிரகம்னு பார்த்தோன்னா சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 6 கிரகங்களும் அந்த மகர ராசியில் இருக்கிறதுனால 12 ராசிக்கும் சங்கடமாக சந்தோஷமாக அப்படிங்கிற பதிவு தான் இது. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னா, மகர ராசி தான் நம்ம இந்தியாவோட ராசியும். அதனால் இந்த 12 ராசிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். பொதுவாக மகர ராசிக்கு இந்த மாதிரி 6 கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு தடையை தருகின்ற அமைப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே ஒரு கிரகத்தில் 3 கிரகமோ 4 கிரகமோ இருக்கக்கூடிய, அல்ல ஒரு ராசியில் 3 கிரகமோ 4 கிரகமோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துருக்கலாம். அது எத்தனாவது பாவமோ அந்த பாவத்திற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக, ஏற்ற இறக்கமாக, கலப்படமாக இருப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். குறிப்பாக வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 கிரகம் இருக்குது, யாருக்கோ வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பண வருமானம் என்பது மாறுபட்டதாக, வேறுபட்டதாக இருக்கும். அடிக்கடி மாறுதற்குரியதாக இருக்கும். வேலையில் அடிக்கடி சிரமங்கள் இருக்கிறதா இருக்கும், அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் அவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்திலும் சந்தோஷமும் அதே நேரத்தில் கஷ்டங்களும் மாறி மாறி வருகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி பேச மாதிரியும், இன்னொரு நாள் கோபமாக பேசுகின்ற மாதிரி மாறி மாறி பேசுகின்ற, அல்லது இந்த மனிதன் இப்படித்தான் அப்படின்னு யாருமே ஒரு வரையறை செய்து கொள்ள முடியாத ஒரு சிரமத்திற்குள்ளாகின்ற தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த மகர ராசியில் 10ஆம் தேதி பிப்ரவரி மற்றும் 11ஆம் தேதி பிப்ரவரி 2 தினங்களும் 6 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகின்றது. இது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும், சங்கடமாக சந்தோஷமாக அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக 2-3 கிரகங்கள் இருந்தாலே பிரச்சனை தான். இதில் 6 கிரகம் என்பது கொஞ்சம் எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஒரு 5-6 பேர் ஒரு வீட்டில் ஒரு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரே ஒரு விஷயத்திற்காக 5-6 பேர் மோதிக்கொள்கிறார்கள் என்றால் அது யார் ஜெயிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். வலிமையானவர்கள் ஜெயிப்பார்கள். இந்த கிரக சஞ்சாரமும் அப்படித்தான். 6 கிரகங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கிரக யுத்தம் நிச்சயமாக இருக்கும். அதில் வலிமையுற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள், அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் 12 ராசிக்கும் இந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற 6 கிரகங்கள் எந்த பாவத்திற்குரியது என்பதை பார்க்கணும். அந்த பாவத்திற்குரிய பலன்கள் தான் மாறுபாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் உதாரணமாக சொல்லணும்னா, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கப் போகிறோம், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
இந்த 6 கிரக சேர்க்கை என்பது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல். நம்ம ஒரு ஆத்தங்கரையிலையோ அல்லது கடற்கரையிலையோ நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தண்ணியோட போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடற்கரையாக இருந்தால் அது கரையை நோக்கியும் சிறிது நேரத்திற்கு பிறகு உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதே ஆறாக இருந்தால் ஒரு திசையை நோக்கி பயணம் செய்கின்ற வகையில் இருக்கும். ஆனால் காட்டாற்று வெள்ளம் என்பது கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையைத்தான் காட்டும். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் நம்ம மாட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாது. எனக்கு தான் நீச்சல் தெரியவே என்று எதிர்நீச்சல் போடுவதும் தவறு, அதாவது தண்ணியோட போக்கில் நீச்சல் அடிப்பதும் தவறு. அந்த நேரத்தில் நாம் எந்தவித முயற்சியும் செய்யாமல் காட்டாற்று வெள்ளத்தின் போக்கிலேயே நாம் தத்தளித்தாலும் பரவாயில்லை என்று சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக வெகு விரைவில் ஏதாவது ஒரு கல்லோ அல்லது மரமோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்மை தடுத்து நிறுத்துகின்ற தன்மை ஏற்படும். ஆனால் அதுக்கு எதிராக நீச்சல் செய்தால் நிச்சயமாக நம்முடைய சேதாரம் என்பது அதிகமாகும். அதை போலத்தான் இந்த 6 கிரகங்கள். இந்த 6 கிரகங்களோட பலன் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய முயற்சிகளை குறைத்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் கவனமாக, குறிப்பாக நம்முடைய பேச்சு மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகளை எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு அடியையும் அளந்து வைத்து விட்டோம் என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சங்கடமாக இருந்தாலும் குறைந்துவிடும், சந்தோஷமாக இருந்தாலும் அதிகரித்துவிடும். இதுதான் இந்த 6 கிரக சேர்க்கை தரப்போகின்ற பலன்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம இந்த 6 கிரக சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அந்த நேரத்தில் குடும்ப தலைவர்கள் அல்லது தலைவியோ தலைவரோ கலந்து ஆலோசித்து அந்த முக்கியமான முடிவை எடுத்துவிட்டால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, சொந்தக்காரங்க உறவினர்கள் என்று 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த நேரத்தில் 10 வகையான வழிமுறைகள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர ஒரு நிச்சயமான முடிவை எட்டுவது என்பது வெகு சிரமமாக இருக்கும். என்ன ஆகிடும்னா, முடிவு எடுக்கிறோமோ இல்லையோ அந்த முடிவுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் உருவாவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். உதாரணமாக, குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் இருந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் என்றால் 5-6 அபிப்பிராயங்கள் அங்கே உருவாகக்கூடும். அந்த அபிப்பிராயத்தை நாம் ஒருவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய மனம் வருந்துகின்ற ஒரு தேவையில்லாத பிரச்சனை, புதிய பிரச்சனை முளைக்கக்கூடும். அது மாதிரி தான் இந்த 6 கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வெற்றி பெற்ற கிரகம், வலிமையான கிரகம் வெற்றி பெறும்னு சொல்லியாச்சு. உதாரணமாக, சூரியனுடன் நெருக்கத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களுமே தங்களுடைய வலிமையை இழந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் சுக்கிரன் சூரியனின் பலத்தை குறைத்துவிடும். மகர ராசியில் குரு நீச்சமாக இருந்தாலும் அவர் சனியுடன் இணைந்த காரணத்தினால் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். ஆகவே குரு தான் மிக வலிமையாக அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் ஒன்று. ஏனென்றால் சூரியன் பகை வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் வலிமையற்று அல்லது தேவையில்லாமல் தன்னுடைய முடிவுகளை சொல்லாமல் இருந்திருப்பார். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் ஆட்சியாக அந்த இடத்தில் இருப்பார். ஆகவே குருவும் சனியும் தான் அந்த மகர ராசியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற கிரகங்களாக அமைந்துவிடும். ஆனாலும் இந்த மாதிரி குரு சனி 2 கிரகங்களும் ஆதிக்கம் செலுத்துவதை சூரியன் வேடிக்கை பார்ப்பாரா என்று யோசித்தால் அதுவும் இல்லை. ஆகவே சூரியன் தன்னுடைய பங்கிற்கு சில முடிவுகளை அல்லது செயல்பாடுகளை செய்வார். அந்த செயல்பாடுகள் சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த சங்கடங்களும்
சந்தோஷங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த 10, 11 6 கிரகங்கள் இருந்தாலும் பொதுவாக இந்த பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்தே 4 கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கு. இது ஒன்றும் நமக்கு 2 நாள் பிரச்சனை அல்ல. ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களும் மகர ராசியில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றது. 10, 11 6 கிரகங்கள். அதே நேரத்தில் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 30லேருந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. சந்திரனை தவிர மற்ற 5 கிரகங்கள். 10, 11 சந்திரனும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்துக்கிறது. ஆகவே இந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யப்போகின்ற 6 கிரகங்கள் துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். துலாம் ராசிக்கு 4வது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், சனி ஆகிய 6 கிரகங்கள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி சஞ்சாரம் செய்ய போகின்றது. இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறது, பலமா பலவீனமா என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக இந்த 6 கிரக சேர்க்கை என்பது மட்டுமல்லாமல் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்தில் 4 முதல் 5 கிரகங்கள் அதிகப்படியான காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கின்றன. ஆகவே இந்த மகர ராசி மட்டுமல்லாமல் துலாம் ராசிக்கு 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகஸ்தானமும் ஓரளவிற்கு பாதிப்பை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்குது. பொதுவாக இந்த 4வது வீடு அப்படிங்கிறது லக்னத்திற்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற ஒரு விஷயம். நம்ம ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கும்போது அந்த சுகஸ்தானம் பலப்படுமையானால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உதிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம சாதிக்கிறது போய் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக சுகஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு தான் ஏற்படும். அது நம்முடைய சாதனையை கண்டிப்பாக பாதிக்கும். இதுதான் இந்த சுகஸ்தானம் 4வது வீட்டுக்குரிய பலன். பொதுவாக இந்த 4வது வீட்டில் எந்தெந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2, 7 ஆகிய 2 இடங்களை தவிர 1, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12 ஆகிய 10 பாவங்களுக்குரிய ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் இந்த 4வது வீடு என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றன. அது எப்படிப்பட்ட பலனை பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இது மாதிரி அதிகப்படியான கிரகங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த கிரகம் பெற்ற ஆதிபத்தியம் மட்டுமல்லாமல் அந்த பாவமும் நிச்சயமாக பாதிக்கப்படும். ஆகவே துலாம் ராசிக்கு 4வது இடத்தில் 2, 7 ஆகிய செவ்வாய் கிரகத்தை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக ராசி அதிபதி என்று சொல்லப்படுகின்ற சுக்கிரனும் 4வது வீட்டதிபதி என்று சொல்லப்படுகின்ற சனி பகவானும் ஒரு ராசியில் இணைகின்ற போது அவர்களுக்கு எல்லா விதமான நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படி என்று ஒரு விதி இருக்கின்றது. பொதுவாக நல்ல குடும்பம் அமையும், சந்தோஷமான வாழ்க்கை நகரும்,
தாயின் நலம் சற்று சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை வசதிகளுடன் இருக்கும் என்பது போன்ற பல விஷயங்கள் அந்த 4வது வீட்டில் ராசி அதிபதி மற்றும் 4வது அதிபதி இணைந்து இருந்தால் கிடைக்கின்ற பலன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதோட அந்த சனியும் சுக்கிரனும் மட்டுமல்லாமல் குரு, சூரியன் போன்ற அனைத்து கிரகங்கள் 6 கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இதிலெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷமானது குடும்ப பிரச்சனை என்று இல்லாமல் வெளியிலிருந்து சிலர் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்து விடுவார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, இப்போ நம்ம இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு குடும்பத்தில் தீர்மானம் பண்ணியிருக்கும்போது எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு விருந்தாளிகள் வருகின்ற போது நம்முடைய சினிமா ப்ரோக்ராமும் கேன்சல் ஆகிடும். அதே நேரத்தில் அந்த விருந்தினர்கள் உபசரிப்பது போன்ற சில வேலைகளின் மூலமாக நம்முடைய வேலை பழுவும் அதிகரிக்கும். இதுதான் அந்த சங்கடம்னு இல்லை. சில பேர் இதில் என்ன ஆகிடும்னா, விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுகின்ற சிலருக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் நம்ம தனிமையை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், நம்ம கணவன் மனைவியாக வெளியே ஊர் சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பாராத விருந்தாளி சில சிரமங்களாக தெரியாது. இதுதான் இந்த மாதிரி. இது பெரிய பிரச்சனை என்பதல்ல. நம்முடைய வசதிகள், நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிற சில விஷயங்களில் தடைகள் ஏற்படும். புத்திரப்பேறு தாமதமாகும். இதெல்லாம் இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் மட்டுமே கிடைக்கப் போகின்ற பலன்கள். அதன் பிறகு அந்த 6 கிரகங்கள் ஒன்றொன்றாக குறைந்து கொண்டு சாதாரணமாக குரு மற்றும் சனி மட்டுமே மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும். அதிலும் குரு பகவான் அதிசாரமாக 5/4/2021 அன்று கும்பராசிக்கு சென்றவுடன் சனி மட்டுமே 4வது வீட்டில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் பொதுவாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மெதுவாக நடக்கும், மந்தமாக செயல்பாடுகள் இருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு சொத்து சுகம் போன்ற விஷயங்களில் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும். நம்ம இதை பண்ணால் கரெக்டாக, அப்படி பண்ணால் கரெக்டாக அப்படின்னு நம்ம சிந்தித்து கொண்டிருக்கும் போதே இப்படி தான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் விடும். அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மனக்கவலை, நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நல்லா இருந்தால் கூட தூரத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் அல்லது ஏதோ ஒரு ஊரில் இருக்கின்ற சொந்த பந்தங்களின் மூலமாக சில கவலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 4வது வீட்டில் புதன் சூரியன் இணைந்திருப்பது படிக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பான படிப்பும், அதே நேரத்தில் அவர்களுக்கு மனதில் சில மாற்றங்கள் தெரிகின்ற வகையில் படிப்பில் கொஞ்சம் சறுக்கல் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கும். ஆனாலும் குறுகிய கால மாற்றம் என்ற வகையில் மீண்டும் மாணவன் படிக்க தொடங்கி விடுவான். படிப்பில் பெரிய மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் 4வது வீட்டில் குரு பகவான் நீச்ச பங்கராஜ யோகம் பெற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். நீண்ட காலமாக புத்திரருக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். அதற்கான முயற்சிகளை, அதற்கான பரிகாரங்களை செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இது இருக்கும். அது மட்டுமில்லாமல் 4வது வீட்டில் அந்த சுக்கிரன் அமர்ந்து பல கிரகங்கள் மற்ற 5 கிரகங்களுடன் சேர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கலை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது கலைஞர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு தொழில் மூலமாக சில எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய துறையில் அவர்களுக்கு போட்டிகள் திடீரென்று முளைத்து அந்த போட்டிகள் மூலமாக இவர்களுடைய வருமானம் இந்த சில மாதங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே பொறுமையாக மாதக்கணக்கில் ஏற்படுகின்ற மாற்றம் என்கின்ற வகையில் அதை
பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம்முடைய வழியில் சென்றோமேயானால் இந்த பாதகமானது வெகுவாக நம்மை பாதிக்காது. இந்த மாற்றத்திற்காக எதிர்வினை என்கின்ற வகையில் நாம் சில விஷயங்களை செய்யும்போது இந்த பாதகமானது மிகப்பெரிய அளவில் நம்மை பாதிக்கின்ற வகையில் மாறிவிடும். அதே நேரத்தில் 4வது வீட்டில் சனி மற்ற 5 கிரகங்களுடன் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் தோற்ற பொலிவு, நம்மளோட பொதுவாக நம்ம இருக்கின்ற தோற்றம், உருவம், இதில் பெரிய மாற்றம் ஏற்படும். ஏதோ நம்ம மிகப்பெரிய வேலையை செய்துவிட்டு களைப்பாக இருக்கின்ற ஒரு தோற்ற பொலிவு இருக்கும். உடல் அசதி இருக்கும். இந்த வேலையை இப்போ பண்ணணுமா, ஓய்வெடுத்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும். மெதுவாக செயல்படுகின்ற தன்மை இருக்கும். ஆகவே இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பரவாயில்ல, மெதுவாக நம்ம வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, 10 வேலையில் 4 வேலை செஞ்சால் கூட அது வெற்றியை நோக்கி நகர்ந்தால் சந்தோஷம்தான். மற்றபடி துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த நேரத்தில் பணவரவு நன்றாக இருக்கும். 4வது வீட்டில் இத்தனை 6 கிரகங்கள் இருக்கிற காரணத்தினால பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மாத விலக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் சற்று தள்ளி போகக்கூடிய அல்லது அது விஷயமாக சில பிரச்சனைகள் முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. 4வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, இது 3 திரிகோண ஸ்தானங்களும் பொதுவாக லக்னத்திற்கு எதிராக செயல்படும். 4வது வீடுங்கிறது நம்முடைய மனதில் ஒரு சில எண்ணங்களை விதைத்திருப்போம். அந்த எண்ணங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே போல் 8வது வீடு என்பது நம்மிடம் ஏற்கின்ற ஏதாவது நிரந்தரமான நோய் அல்லது ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை குறிப்பது. 12வது வீடு என்பது விரயஸ்தானத்தை பற்றி சொல்லுகின்ற ஒரு விஷயம். ஆகவே அந்த 3 பாதகத்தை தருகின்ற திரிகோணஸ்தானத்தில் 4வது வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருப்பது என்பது அந்த பாதகங்களை அதிகப்படுத்துகின்ற ஒரு தன்மை தான். அதனால் சற்று கவனமாக துலாம் ராசி என்பர்களே இந்த காலகட்டத்தில் கவனமாக, பொறுமையாக, அதே நேரத்தில் இதுவும் கடந்து போகும் என்கின்ற நம்பிக்கையில் மெதுவாக, பெரிய உடம்பை ரொம்ப அலட்டிக்காமல் சர்வசாதாரணமாக இருந்தால் இந்த 6 கிரக சேர்க்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை தராது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.